SSC GDல பாலிட்டி பேஸ் பண்ண PYQ தான் பார்க்கலாம். ரைட் டு எஜுகேஷன், அதாவது கல்வி உரிமை சட்டம் இந்திய அரசமைப்பு எந்த திருத்தத்தின் மூலம் அடிப்படை உரிமையாக அறிவிக்கப்பட்டது? அப்ப ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் வரப்ப அடிப்படை உரிமை கல்வி அப்படின்றது அடிப்படை உரிமை இல்லாம இருந்துச்சு. அப்ப எந்த அமெண்ட்மெண்ட் எந்த சீர்திருத்தத்துல வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 86th அமெண்ட்மெண்ட். அப்ப எந்த அமெண்ட்மெண்ட்? 86வது அமெண்ட்மெண்ட். எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002. அப்ப எந்த அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அப்ப எந்த ஆர்டிகல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 21A. ஸோ அந்த 21A தான் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக சொல்லியிருப்போம். ரைட் டு எஜுகேஷனை கம்பல்சரி எஜுகேஷன் 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கவங்களுக்கு கம்பல்சரி ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 45 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது தான். 6 வயசு வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுவும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஆர்டிகல் 45. இது எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா DPSP டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதில் அந்த கீழே வரும் இந்த ஆர்டிகல். ஸோ அப்போ மற்ற ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி 42வது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு இருப்பாங்க. நீங்கள் ப்ரியாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா SSI அப்படின்ற வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சோசியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி. சோசியலிஸ்ட் செக்யூலர் அப்படின்னா என்னது? மதச்சார்பு இல்லாமல் இருக்கிறது. இன்டெகிரிட்டினா எல்லாரும் ஒருமைப்பாடோட இருக்கிறது. இந்த 3 வார்த்தையுமே ப்ரியாம்பிள் முகப்புரையில் ஆட் பண்ணியிருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அமெண்ட்மெண்ட்ல தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. அமெண்ட்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து. ஸோ பஞ்சாயத்து வந்து என்ன ரூரல்ல பஞ்சாயத்து கொண்டு வர்றது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992. ஸோ 42வது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1976. 61வது அமெண்ட்மெண்ட் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டு போடுற வயசு வந்து 21லேருந்து 18 குறைச்சது. அப்போ எந்த அமெண்ட்மெண்ட்டு? 61வது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1988ல் அதை போட்டுட்டு எந்த வருஷம் நடைமுறைக்கு வந்திருக்குன்னா 1989 வந்திருக்கும். 88ல் அமெண்ட்மெண்ட் போட்டு 89ல் நடைமுறைக்கு வந்திருக்கும். அப்போ இது என்னது? 21 வயசுலேருந்து 18 வயசா நம்மளுக்கு ஓட்டு போடுற உரிமையை மாற்றினது. ஸோ இதுதான். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு TAF 5 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.